ஓம் கங்கணபதியே நமக. குருதேவாய நமக. குரு வாழ்க, குருவே துணை. கடமையில் சிறந்து விளங்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம் இயற்கை சுபகிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய மேசத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார். இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் மனதளவில் சில குழப்பங்களையும் சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகளையும் கொடுத்து வந்தாலும் கடந்த 3 மாதங்களாக நல்ல பலன்களையே கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய சூழல்களை உருவாக்குவார். சரி, இப்போது 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் குரு பகவானால் ஏற்பட போகும் பலன்களை பார்க்கலாம். ரிஷப ராசியில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை தனது தெய்வீக பார்வையால் பலப்படுத்துகிறார். இதனால் 10 வருடங்களாக மனதில் நினைத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இப்போது நீங்கள் சாதிப்பீர்கள். இதுவரை செயல்படுத்த முடியாத திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இதுவரை குலதெய்வமே தெரியாதவர்கள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து வழிபடக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களுடைய எல்லா எண்ணங்களும் செயல் வடிவம் பெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். காதல் திருமணத்திற்கான அமைப்புகள் ஏற்படும். விரும்பிய நபரையே பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடன் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கன்னியை தனது 5ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் இதுவரை அமைதி பெறாத முன்னோர்களின் ஆன்மாக்கள் இப்போது சாந்தி அடையும். அதற்கான சரியான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வரும். தெய்வீக காரியங்களில் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் நன்மை உண்டாகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் வந்து சேருவார்கள். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த உடல்நல கோளாறுகளுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தெய்வ அனுகிரகத்தால் முழுமையான வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் உண்டாகும். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆவது இடமான விருச்சிகத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பலப்படுத்துவதால் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும். குறிப்பாக மூத்த சகோதரத்தால் நல்ல பலன்கள் ஏற்படும். பிரிந்து தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உருவாகும். குழந்தைகளின் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும். பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். மகர ராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரம். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு சுப செலவுகள் செய்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். பல வருடங்களாக கைக்கு வராத பணம் கைக்கு வரும். திருவோணம் நட்சத்திரம். திருமண வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உருவாகும். காதலில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். கூட்டுத் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வாழ்வில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை தர செய்ய வேண்டிய வழிபாட்டினை இப்போது பார்க்கலாம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்தால் குரு பகவான் மேலும் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். நன்றி, வணக்கம்.